இன்றைய அடுத்த செய்தியாக தமிழகத்தின் தலைநகரம் சென்னை சார். முதலமைச்சர், அமைச்சர் பெருமக்கள், உயர்நீதிமன்றம், இப்படி எல்லாமே இருக்கக்கூடிய எல்லா அதிகார மையங்களும் குவிந்திருக்கக்கூடிய தலைநகரம் சென்னை. ஒரே நாளில் கிட்டத்தட்ட 7-8 இடங்களில் செயின் பறிப்பு சம்பவம் நடந்திருக்கு. காவல்துறை அவங்களை கண்டும் பிடிச்சிட்டாங்க சார். அதுல 3 பேர் ஈடுபட்டதாக பத்திரிகை செய்திகள் சொல்றாங்க. அம்ஜத் ஈரானி, ஜாஃபர் ஈரானி, சல்மான் ஈரானி அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் அதுல ஈடுபட்டிருக்காங்க. அது காவல்துறை அதுல இருக்கக்கூடிய ஜாஃபர் ஈரானி அப்படிங்கிறவரை சுட்டு போன நகையெல்லாம் அவங்க மீட்டுட்டதா, 28 பவுன் கிட்டத்தட்ட எல்லாத்தையும் மீட்டுட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார். இந்த செய்தி எப்படி சார் பாக்குறீங்க? முதல்ல உன்னை புரிந்து கொள்ளுங்கள். தமிழகத்துல கடந்த 4 ஆண்டுகளாக சட்டம் ஒழுங்கு ரொம்ப மோசமா இருக்கு. கொலை, கொள்ளை, பாலியல் பலாத்காரம், போதைப் பொருள் கடத்தல், சாராய வேட்டை, இதெல்லாம் யாரு துணையோடு நடக்கிறது என்றால் காவல்துறை துணையோடு, அரசு துணையோடு நடப்பதாகத்தான் தகவலே வந்து கொண்டு இருக்கிறது. இந்த இடத்துல அரசாங்கம் அப்படிலாம் பண்ணிட்டோம்னு சொல்லி, இப்போ எங்க சபாநாயகர் ஒருத்தர் இருக்கார், அப்பாவுன்னு பேரு. திருநெல்வேலி மாவட்டத்துல ஜாதி பிரச்சனையே இல்லை என்று சொல்லி அவர் பக்கத்துல, அவருக்கு ராதாபுரம் தொகுதி, நாங்குநேரி தொகுதியெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் ஒருத்தர் அடிச்சு விட்டாங்கன்னு நமக்கு தெரியும். எந்த அளவுக்கு கண்மூடித்தனமாக மக்கள்கிட்ட தினசரி பிரச்சனை நடந்து கொண்டது, அதை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்களுக்கு இது ஒரு உதாரணம். அவர்கள் தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, தனிப்பட்ட காரணங்களை எல்லாம் நீங்கள் சட்டம் ஒழுங்குல சேர்த்துடுறீங்க. ஏங்க அது தெளிவான ஜாதி ஒரு இப்ப இது அப்போ தனிப்பட்ட காரணம் தான். நான் போய் எனக்கும் நான் திருடின அந்த நபர்களுக்கும் என்ன ஜென்ம பகையா, வரப்பு தகராறா? இல்ல தனிப்பட்ட பிரச்சனை. அதனால இது சட்ட ஒழுங்கு இல்லையாமா? செயின் பறிப்பு சட்ட ஒழுங்கா இல்லையா? இது தனிப்பட்ட பிரச்சனை தான் சார். இல்லைன்னு எப்படி சொல்றீங்க? தனிப்பட்ட பிரச்சனை தான். அதனால இந்த மாதிரிலாம் புது புது டெஃபினேஷன்லாம் கொடுக்கூடாது. நீங்க 1 மணி நேரத்துல நடக்குது சார். கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, ஒரு ஏரியாலேயே நடந்துட்டு, அடையாறு, பெசன் நகர், சேதாப்பேட்டை, கிண்டி, வேளச்சேரி, அந்த ஏர்போர்ட் ஒரு ஸ்டிச் 1 ஹவருக்குள்ள கடன்னு நடந்ததுன்னா, அதாவது வேற வேற இடத்துல நடந்திருந்தால் இவர்கள் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு தெரியாது. உடனே கடகடான பார்த்து எடுத்து அவரை போற வழியில பிடிச்சு, அதாவது ஒருத்தரை ஃப்ளைட்ல உட்கார்ந்த ஆளை வெளியில கூப்பிட்டு வந்து அரெஸ்ட் பண்ற அளவுக்கு பண்ணியாச்சு சார். இப்போ பிரச்சனை பாருங்க, நீங்க அவரை அரெஸ்ட் பண்ணியாச்சு, 3 பேரும் கைது செய்யப்பட்டாகிவிட்டது. அந்த கைது செய்யப்பட்டவர்கிட்ட நீங்க பொருளை மீட்பதற்காக கூட்டி செல்லுகிறீர்கள். அந்த நேரத்துல என்கவுண்டர் பண்ணுகிறீர்கள். இங்கதான் எங்களுக்கு சந்தேகம். அவர்களை நீங்கள் வேண்டும் என்று போட்டு தள்ளிவிட்டீர்கள் என்ற சந்தேகம் இங்கதான் வருது. ஏன்னா 3 பேரும் தான் கைது பண்ண பிறகு அவங்க என்ன சார் இருக்கும்? அவங்க நிராயுதபாணி தானே சார், உங்க கஸ்டடியில தானே சார் இருக்காங்க. அவங்க எப்படி சார் உங்களை எதிர்த்து ரிவோல்ட் பண்ணியிருப்பாங்க? அவங்க என்ன, அவங்க அரசியல் பின்புலம் இருந்ததா? எஸ்எஃப்ஐ காரவங்களை அடிக்க மாதிரி அவங்களால அடிக்கிறதுக்கு அரசியல் பின்புலம் இருந்ததா? இல்ல செல்வ பெருந்தகை சவுக்கு வீட்டுக்கு ஆள் அனுப்பின மாதிரி அவங்களுக்கு அரசியல் பின்புலம் இருந்ததா? ஒரு பின்புலமும் இல்லாத ஒரு ஈரானி, 70 ஆண்டுகளுக்கு முன்னால ஈரான்ல இருந்து இங்க வந்தக்கூடிய அப்படின்னு நீங்க சொல்லக்கூடிய ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவர்கள். அவங்களுக்கு என்ன அரசியல் பின்புலம் இருக்கு? தமிழன் என்றால் நீங்க ஒவ்வொரு தமிழனாவது கத்தலாம். நீங்க அவன் கத்தினாதான் ஈஸியா வடக்கன்னு சொல்லிட்டு போயிருவீங்க. வடக்கனுக்கு எந்த அரசியல் பின்புலம் இருக்கும்? ஒரு அரசியல் பின்புலம் இல்லாதவன் உங்களை பார்த்து எதிர்த்திருப்பானா? எதிர்க்கவும் மாட்டான். ஓடிப்போ முயற்சி பண்ணியிருப்பானா? பண்ணிருக்கவும் மாட்டான். ஆனா நீங்க என்ன சொல்றீங்க, அவன் 2 வீலர்ல அந்த ஆயுதத்தை வச்சிருந்தான் அப்படின்னா எனக்கு புரியல. ஃப்ளைட்ல ஏறணுமா 2 வீலர்ல ஆயுதத்தை வச்சுட்டா போறா? எனக்கு ஒன்றும் புரியல. இப்போ இந்த என்கவுண்டர் நடத்தின புகாரி, இந்த என்கவுண்டரை நடத்தின இதே புகாரி தான் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் திருவேங்கடத்தை என்கவுண்டர் பண்ணியிருக்காரு. அப்ப நீங்க என்கவுண்டர் பண்ண வேண்டும் என்றால் கூட போலீஸ்ல ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்களை சூஸ் பண்றீங்கன்னு எனக்கு சந்தேகம் வருகிறது.
ஏன்னா நாளைக்கு ஒரு ஹியூமன் ரைட்ஸ் ஒரு என்கொயரின்னு வந்தா ஐயோ அவனும் சிறுபான்மையின கத்திருவீங்களோ. அதனால எவ்வளவு வக்கரம் இந்த அரசாங்கத்திட்ட இருக்குதுன்னு பாருங்க. ஏன் என்கவுண்டர் பண்ணது ஏன் இவர் தான் பண்ணுமா? திருவங்கடத்தை இவர் தான் பண்றாரு. இவங்க மொத்தம் 4 என்கவுண்டர் தான். அருண் சென்னை கமிஷனரா வந்த பிறகு 4 என்கவுண்டர் தான். அருண் யாரு என்பதே நமக்கு பாலியல் கேஸ்ல தெரிஞ்சு போயிடுச்சு. அண்ணா யூனிவர்சிட்டி செல்வ பிறந்த கேஸ்ல தெரிஞ்சு போச்சு. இதுல சவுக்கு கேஸ்ல தெரிஞ்சு போச்சு. சவுக்கு கேஸ்ல தெளிவா அந்த கீழ்ப்பாக்கம் ஆய்வாளர் சத்தம் போட, ஏமா 4 கத்திட்டு வாங்கன்னு தானே நான் உங்களை அனுப்புறேன், நீங்க போய் வீட்டுக்குள்ள போய் எல்லாத்தையும் கொட்டிட்டு வந்துட்டீங்களேன்னு சொல்ற வீடியோ வந்திருக்கா இல்லையா? வந்திருந்தானே. அப்போ இந்த அருண் செய்த என்கவுண்டர் எல்லாமே சந்தேகத்துக்குரிய என்கவுண்டர் என்று சொல்லுகிறான். ஏற்கனவே அருண் அங்க இருக்கக்கூடாதுன்னு நாம சொல்றோம். ஏன் இருக்கக்கூடாது? அவர் யாரோ 2 சாரை காப்பாத்திட்டு இருக்காருன்னு சொல்றோம். ஏன்னா அவர் சொன்னாரு ஒரு சார்னு யாருமே இல்லைன்னாரு. அப்புறம் சார் என்பது உத்தரதான்னாரு. அப்புறம் என்னெல்லாம சொன்னாரு. சவுக்கு ரொம்ப தெளிவா சொல்லுகிறார், என் வீட்டுல என்னோட அட்ரஸ் வேற யாருக்குமே தெரியாது அவங்கள தவிர, காவல்துறையை தவிர என்ன சொல்றாரு. இதுவரைக்கும் செல்வ தொகை அந்த நடந்ததை கண்டிக்கவே இல்லை. சவுக்கு எனக்கு வேணா அவர் ஆதாரம் கொடுக்கட்டும்னு கேட்கிறாரு. ஏற்கனவே கிருஷ்ணசாமி கட்சியில இருக்கும்போது இதே மாதிரி கிருஷ்ணசாமி வீட்டிலையும் மழை தள்ளி போட்டதா செய்தி வந்து கொண்டு இருக்கிறது. ஆடிட்டர் கொலையில. அப்ப என்ன சார் நீங்க? அப்போ ஏற்கனவே அண்ணாமலை, பாஜக தலைவர் அண்ணாமலை செல்வ பெருந்தகை எவ்வளவு பெரிய ஹிஸ்டரி ஷீட்டர் என்பதை சொல்லி இருக்கிறார். அப்போ ஹிஸ்டரி ஷீட்டர் கூட தான் திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு தொடர்பு இருக்கிறது. சரி, அந்த கதையை போட்டோம், இங்க வந்துருவோம் நாம. அப்ப இந்த என்கவுண்டரை பண்ணிட்டு எதுக்காக அப்படின்னா, நாங்களும் செய்திட்டோன்னு காமிக்கிறதுக்கு ஒரு அப்பாவியே என்கவுண்டர் பண்ணிருக்கீங்க. அப்பாவின்னா நான் ஏன் சொல்றேன்னா, எந்த அரசியல் பின்புலமும் இல்லாதவனே உங்களால ஈஸியா என்கவுண்டர் பண்ண முடிஞ்சிருக்குங்கிற. இல்லைன்னா இதெல்லாம் நீங்க பண்ணிருக்க மாட்டீங்க. அந்த தைரியம் எல்லாம் இருக்காது. தைரியம் இருந்தா எஸ்எஃப்ஐ காரனை கை வச்சிருக்க வேண்டியதானேங்கிறேன் நான். உங்க தைரியம் எல்லாம் எங்க இருக்குன்னா பாஜக காரன் ஏன்னா திருப்பி அடிக்க மாட்டான், இந்துத்துவக்காரன் திருப்பி அடிக்க மாட்டான். எஸ்எஃப்ஐ தட்ட முடியாது, திருமாவளவன் கட்சியில பண்ண முடியாது, சீமான் கட்சியில பண்ண முடியாது. பண்ணினா உங்களுக்கு என்ன நடக்கும்னு அவங்களுக்கு தெரியும். அப்போ உங்க என்கவுண்டர் என்பது, நான் என்ன சொல்றேன், இப்ப பாருங்களேன், நம்ம மீடியா எடுத்துக்கணும். இங்க தமிழ்நாட்டில் ஒரு மீடியா இருக்குப்பா. ஏதாவது ஒரு என்கவுண்டர் நடந்ததுன்னு, ஏதோ ஒன்று தப்பு நடந்தது, இப்ப மத்தியில தப்பு நடந்தது, யாரையாவது என்கவுண்டர் பண்ணிவிட்டாங்க, என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? நாளெல்லாம் அதான் டிபேட், நாள் பூரா அதுதான் டிபேட்ல இருக்கும். அதுதான் இருக்கும். எப்படி நடந்தது, ஏன் நடந்தது, யாரு பண்ணா, அவன் உண்மையிலேயே குற்றவாளியா? உடனே அவன் அம்மாட்ட போய் ஒரு கேமரா அடிச்சு, உங்க மகனை கொண்டு விட்டார்களே அப்படின்னு. என்கவுண்டர் எவ்வளவு சட்ட விரோதம் தெரியுமா? இதுவரைக்கும் இந்த ஈரானி வீட்டுக்கு யாரு போனா, என்ன கேட்டா, ஒத்தனாத ஐயோ உன் பிள்ளைய கொண்டு விட்டாங்களேன்னு அந்த அம்மாட்டியோ அப்பாட்டியோ அவன் நட்பட்டியோ காதலன்ட்டியோ ஒத்தனையுமே கேட்கலையே. அப்ப ஹியூமன் ரைட்ஸ் இங்க செந்தில் பாலாஜிய இப்ப அமலாக்கத்துறை கேஸ் சொன்னீங்கல்ல, எங்களை ஒழுங்கா நடத்தவில்லைன்னு டாஸ்மாக் ஊழியர்கள். செந்தில் பாலாஜியை ஒழுங்கா நடக்கவில்லைன்னு தமிழ்நாட்டில் ஒரு ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்டியா கண்ணதாசன் ஒருத்தர் தெரியுமா உங்களுக்கு? ஒரு பேரு கண்ணதாசன், திமுக வழக்கறிஞர், பெரிய மனித உரிமை தமிழ்நாட்டிலே பெரிய மனித உரிமை காப்பாளர் அவர்தான். அவர் எங்க இருக்காருன்னு தெரியல. கோவன்னு வந்தேன் காணாம போனா, இந்த சூர்யா ஜோதிகாரன் காணாம போனாங்க, நிறைய பேர் காணாம போயிருக்காங்க. அப்படி அவங்க அப்படி நடிச்சாங்க. அப்படி நாங்கள் எப்படி தெரியுமா அப்படி வீரமா அந்த டிராமா பாத்தீங்கன்னா நீங்க அசந்து போயிருக்கீங்க. உண்மையில பெரிய வீரம் பொழுதுன்னு கோல பசங்க, அவ்வளோ காணாம போன பசங்க. இந்த கண்ணதாசன் எங்க போனா கேட்கிறேன் நான், எங்க இருக்க அந்த கண்ணதாசன்? தைரியம் இருந்தால் இந்த என்கவுண்டர் தப்பு என்று அந்த கண்ணதாசன் சொல்லட்டுங்கிறேன். சொல்ல மாட்டார். விலைக்கு போன ஹியூமன் ரைட்ஸுங்க. திமுக ஆட்சியில விலைக்கு போன ஹியூமன் ரைட்ஸ், விலைக்கு போன சாராய எதிர்ப்பு போராளிகள், விலைக்கு போன சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள், மொத்தத்துல நடந்தது டிராமா அப்படிங்கிறேன். இல்லை எனக்கு இந்த என்கவுண்டர் தான் டிராமாவா, இல்ல இந்த செயின் ஸ்னாப்பிங்கே டிராமாவா? நீங்க போய் பண்ணுங்கப்பா, நாங்க கண்டுபிடிச்சிடுறோம்ப்பா அப்படின்னு. ஏன்னா 300 இடத்துல கேமராவை பார்த்தோம்னு சொல்றாங்க. நான் எங்களுடைய போலீஸுடைய திறமையை நான் குறைத்து மதிப்பிடவில்லை. இது உண்மையா இருந்தா கண்டிப்பா நம்ம காவல்துறைக்கு பாராட்டு. ஆனா இந்த என்கவுண்டர் பிளாட்
அப்படின்னு நான் நம்புறேன். பிளாக் ஸ்பாட் பிளாட். கடைசியில் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். ஜூனியர் விகடன் இந்த ஒரு மாசம் நடந்த கொலைகளை பட்டியல் போட்டு ஒரு பக்கத்துக்கு போட்டிருக்கான். பாத்தீங்களா நீங்க? 2 நாள் விடுமுறைன்னு கூட போட்டிருந்தாங்க. 2 நாள் மட்டும் ஏதோ டேட்டா இல்லை, 2 நாள் ஏதோ விடுமுறை நடந்திருக்குங்கிற மாதிரி கூட போட்டிருந்தாங்க. சார், ஒரு நாள் விடாமல் கொலை நடந்து கொண்டு இருக்கிறது. சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்து கொண்டு இருக்கிறது. நீங்க ஒரு என்கவுண்டர் பண்ணிட்டு நாங்க சட்டம் ஒழுங்க, இதை விட கேவலமான அரசாங்கம் இருக்கவே முடியாது. இந்த என்கவுண்டர்லாம் எங்களுக்கு சந்தோஷத்தை தரவில்லை, வருத்தத்தையும் தரவில்லை. ஆனால் இது பொலிட்டிக்கல் டிராமா என்ற எண்ணத்தை தான் தருகிறது. அதான்